ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்த தேசிகம். வேயர் புகழ் வில்லி புத்தூராடி பூரம் மேன்மேலும் மிக விளங்க விட்டு சித்தன் தூய திருமகளாய் வந்து அரங்கனார்க்கு துழாய் மாலை முடிசூடி கொடுத்த மாதே நீயமுடன் திருப்பாவை பாட்டாரைந்தும் நீ உரைத்த தையொரு திங்கள் பாமாலை ஆய புகழ் 143 அன்புடனே அடியேனுக்கருள் செய் நீயே. அஸ்மத் குருப்யோ நமக. அனைவருக்கும் அடியேனுடைய நமஸ்காரங்கள். திருப்பாவையினுடைய 15வது நாள். இன்றைய நாள் பாசுரம். எல்லே இளங்கிளியே இன்னம் உறங்குதியோ சில்லன்றழையேன் மின் நங்கைமீர் போதற்கின்றேன் வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும் வல்லீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடைய எல்லாரும் பொந்தாரோ பொந்தார் பொந்தெண்ணிக்குள் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடியலோர் எம்பாவாய். அதி ஆச்சரியமாக 10வது பெண்ணானவளை நம்ம இப்போ எழுப்பி முடிக்க போகிறோம் இந்த 15வது பாசுரத்தோடு. இந்த பாசுரத்தினுடைய சிறப்பம்சம் என்னன்னா, திருப்பாவை ஆகிறது இப்பாட்டு. அப்படியே அந்த திருப்பாவை அனைத்தையுமே இந்த ஒரு பாசுரத்தை கொண்டு நம்ம அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு ஏற்றம். இந்த பாசுரமே ஒரு கலந்துரையாடலாக அமைய பெற்றிருக்கு. ஒரு நாடக வடிவிலும் இருக்கு. அதாவது நிறைய எமோஷன்ஸ்லாம் கலந்து இருக்கக்கூடிய ஒரு பாசுரமாக இருக்கு. இங்க என்ன சொல்றான்னா, பங்கைய கண்ணாவை பாடணும் அப்படின்னு தானே முன்னாடி சொல்லி முடிச்சா. கடைசி வரியானது 14வது பாசுரத்துல பங்கைய கண்ணானை பாடையலோர் எம்பாவாய்ன்னு சொல்லி முடிக்க, அப்போ இந்த பெண்ணானவள் என்ன பண்றாளாம், கிளி போல இருந்து கொண்டு அப்படியே பெருமாள் அப்படியே பாடின்னு இருக்காளாம். நன்னா அனுபவிச்சு தாம் பாட்டுக்கு பாடின்னு இருக்காளாம். அட இளங்கிளியே இன்னும் உறங்கின்னு இருக்கியா, கண்ணனை தனியா தியானிச்சுன்னு இருக்கியா, நீ மட்டும் வந்து கோஷ்டியோட இணைய வேண்டாமா அப்படின்னு சொல்லி இந்த பெண்ணினுடைய வீட்டினுடைய வாசலுக்கு வந்திருக்கா. உடனே உள்ள இருந்து பதில் வருது, இப்படி பாடும்போது நடுவுல பேசாதீங்கோ பெண்களே, கொஞ்சம் உங்களுக்கு ஒரு இங்கீதமே தெரியாதா, இருங்கோ நானே வருகிறேன் பாடி முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொன்னாலாம். உடனே கோஷ்டி சொன்னாலாம், உன்னுடைய கட்டுரைகள் உன்னுடைய ஜோடித்து பேசக்கூடிய திறமையெல்லாம் நாங்கள் நிறைய பார்த்துட்டோம், எப்பேற்பட்ட சாமர்த்தியசாலின்னு எங்களுக்கு நன்னா தெரியும், உடனே கிளம்பி வா அப்படின்னு சொன்னாலாம். உடனே அவளுக்கு கோவம் வந்துட்டான் அந்த பெண்ணுக்கு. என்ன சொன்னாலாம், நீங்கள் தான் வாயாடி சொல்லிட்டு, அச்சுச்சோ இப்படி சொல்லியிருக்க கூடாதோ, தப்பு பண்ணிட்டோமோ, சரி 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 அடியேன் தான் காரணம் அனைத்திற்கும், என்னாலதான் எல்லா தாமதமும், நானே தான் ஆயிடுக மன்னிச்சுடுங்கோ, பழி சொல்லலாம் யாரையும் சொல்லக்கூடாது அப்படிங்கிறத நன்னா உணர்ந்துட்டு உடனே மன்னிப்பும் கேட்டு அடியேன் தான் காரணம் அப்படின்னு சொன்னாலாம். உடனே வெளியில இருக்கக்கூடிய கோஷ்டிலாம் சொன்னாலாம், அப்புறம் என்னத்திற்கு இவ்வளோ ஒரு தாமதம் பண்ணிட்டு இருக்க, வந்து இணைய வேண்டியது தானே கோஷ்டியில அப்படின்னு கேட்டாலாம். உடனே அவ சொன்னாலாம், சரி எல்லாரும் வந்தாச்சா, என்ன வா 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 வான்னு என்ன போட்டு இது பண்றேலே, எல்லாரும் வந்தாச்சா அப்படின்னு கேட்டதுக்கு, ஆமா நீயே வந்து கணக்கு பண்ணி பாரு வந்துட்டாளா இல்லையான்னு, நீ மட்டும்தான்னு தெரியும், உனக்கே தெரியும் கணக்கு பண்ணினா, வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கறாளாம். இவர் வல்லானை கொன்றானை, அந்த குவலையாபீடம்ங்கிற அந்த யானையை கொன்றவனும் எதிரிகளை அழிக்கக்கூடியவனும் அந்த மாயனை, நம் இட்ட வழக்கா இருக்கக்கூடிய அந்த மாயனவன், நம்மளுடைய கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய அந்த மாயவனவன், அந்த மாயனை நாம நம்மளுடைய அகங்காரத்தை மமக்காரத்தை எல்லாம் அழிச்சு அவனுடைய திருவடியில நாம அடையணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தோடு அவன் எப்படி எதிரிகளை அனைவரையும் வீழ்த்துறானோ அதே மாதிரி நம்ம அகங்கார மமக்காரத்தையும் அழிக்கக்கூடிய திறமை அவனுக்கு உண்டு. அவனை அடைய விடாமல் தடுக்கக்கூடிய அனைத்து விரோதிகளையும் அவன் அழிப்பான். அவன்தான் மாயன். அந்த மாயனை பாடணும், வா இதை விட வேற என்ன இருக்கு, நம்மளுக்கு பெரிய சந்தோஷம் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி அப்பேற்பட்ட அந்த மாயனை பாடேலோர் எம்பாவாய் அப்படின்னு சொன்னாலோ இல்லையோ, இந்த பெண்ணும் வந்து இந்த கோஷ்டியில் இணைந்தாள் அப்படின்னு இந்த 10 பெண்கள் வந்து கோஷ்டியில் இணைந்ததாக முடிந்தது இந்த 15 பாசுரத்தோடு. சரி, இந்த பாசுரத்தோட நம்ம நாராயணியத்தை என்ன அனுபவிக்க போறோம் அப்படின்னா, எல்லாரும் எதிர்பார்க்கிறது இந்த குவளையாபீடம்ங்கிற அந்த யானையை அழித்ததை நம்ம சொல்லுவோமோ அப்படின்னு எதிர்பார்த்திருப்பேன். நம்ம அதை ஏற்கனவே அனுபவிச்சிட்டோம். அந்த வரலாற்றை அனுபவிச்சதுனால பிரம்மாவினுடைய அகங்கார மமகாரத்தை அழித்த அந்த ஒரு லீலை, மாயன் செய்த லீலைகள் பல 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 பல, அதுல நாம இன்னைக்கு அனுப்ப போறது பிரம்மாவினுடைய அகங்காரத்தையும் மமகாரத்தையும் அழிச்ச அந்த சம்பவத்தை தான் நாம இன்னைக்கு 52வது தசகத்தை கொண்டு நாம அனுபவிக்க போறோம். அதி ஆச்சரியமாக இதுவும் ஒரு அப்படியே ஒரு நாடக வடிவில் இருக்கக்கூடிய ஒரு சம்பவமாக இருக்கும். அதை நம்ம சேர்ந்து அனுபவிப்போம். இதுக்கு என்ன பேர் அப்படின்னா, பிரம்மகிருத வத்சாபகார வர்ணனம்.
பிரம்மா அப்பேற்பட்ட பதவியில இருக்கார், அவர் இந்த மாதிரியான காரியங்கள்லாம் பண்ணுவாரா அப்படின்னா அதையும் உணர்த்தக்கூடிய ஒரு தசகமாக இது அமைய பெற்றிருக்கு அப்படிங்கிறது தான். எப்படின்னா பிரம்மா பார்த்தாரா, பெருமாளுடைய அவதாரங்களுள் கிருஷ்ணாவதாரம் ரொம்ப 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 சுவாரஸ்யமாக இருக்கான். இந்த மாதிரியான ஒரு அவதாரம் வேற எந்த இதுலயுமே அவர் அனுபவிச்சதே கிடையாதான். சரி, இந்த அவதாரங்களை அனுபவிக்கணும் இல்லையா, அதை அசைப்போடணும், லைக்கணும், அதுல அப்படியே சந்தோஷமா இருக்கணும். அது பிரம்மாவா இருந்தா என்ன, மனுஷாலா இருந்தா என்ன, அனைவருக்காகவும் பெருமாள் பண்ணக்கூடிய லீலைகள் அனுபவிப்பதற்காகத்தான். இதை விட்டுட்டு அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, பிரம்மா உன்னை பரீட்சை செய்து பார்க்கணும்னு நினைச்சாரே குருவாயூரப்பா அப்படின்னு சொல்ல, பிரம்மாவும் ஒரு ஜீவாத்மானு நிரூபணம் பண்ண ஒரு தருணம் இது. அந்த மாயனாக பெருமாள் செய்த லீலை என்னங்கிறது தான் அதை உணர்த்தக்கூடிய தருணம் அது. அப்போ அவர் ஒரு ஜீவாத்மாங்கிறதையும் நாம உணர முடியும், பெருமாள் ஒருவனே தேவாதி தேவன் அப்படிங்கிறதையும், ராஜாதி ராஜனும் அவன் ஒருவனே அப்படிங்கிறதையும் நாம அனுபவிக்க முடியும். இப்படி முதல் ஸ்லோகத்தில் பிரம்மா பரீட்சித்து மனாச பரோக்ஷ பாவம் வத்சக கணான் பிரவிதத்ய மாயாம். அந்த அகங்காரம் மமகாரம் எல்லாம் தலை தூக்கிடுத்தான் பிரம்மாக்கு. அப்படி என்ன பண்றாராம், கண்ணு குட்டிகளோட எல்லாரையும் இப்ப என்ன அபகரிச்சுண்டு போயிடணுங்கிறது தான் அவருடைய திட்டமா இருந்ததுதான். முதல்ல என்ன பண்றாரு, கண்ணுக்குட்டிகள்லாம் எல்லாத்தையும் அபகரிச்சுண்டு போயிடுறாராம். பிரம்மா தனக்கே உண்டான சக்தியோடு இப்ப அபகரிச்சுண்டு போனா அவளுக்கு சாப்பாடு கொடுக்கணும், ஊர்ல இருக்கிறவாள்லாம் அவளை தேடுவா, அப்போ அதுக்கேற்ற வேலைகள்லாம் பண்ணணும் இல்லையா. அப்ப பிரம்மாவுக்குன்னு ஒரு அவருக்குன்னு ஒரு சக்தி இருக்கு. அந்த சக்தியை உபயோகப்படுத்தி எதுக்கு, இந்த மாதிரியான செயல்களுக்கு பெருமாள் எதற்கு கொடுத்திருக்கார், சிருஷ்டிக்க கொடுத்திருக்கார். அதை என்ன பண்ணிருக்கார், இவர் தனக்கே உண்டான சக்தியோடு கடத்தி சென்று ஒளித்து வைத்தார் அப்படிங்கிறது தான் இந்த முதல் ஸ்லோகம் சொல்றது. சரி, கண்ணுக்குட்டியோட நிறுத்திண்டாரா, அது மட்டும் இல்லையா, வத்சான வீக்ஷ்ய விவசே பசுபோத்கரேதான் புக்தாம் ஸ்திதிரோதித சரோஜ பவ குமாரான். கிருஷ்ணன்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கான்னா வனபோஜனம் பண்ணிட்டு இருக்கான் தன்னுடைய நண்பர்களோடு. இப்போ அந்த கண்ணுக்குட்டியெல்லாம் ஒரு பக்கம் மேய்ஞ்சின்னு இருக்கு, தனியா மேய்ஞ்சின்னு இருக்கு. இவ மேய்ஞ்சின்னு இருக்குன்னு நினைச்சுட்டு இவ பாட்டுக்கு நண்பர்களோட சாப்பிட்டு இருக்கா. அப்ப நண்பர்கள்லாம் கேட்கறலாம், என்னது இது கண்ணுக்குட்டியோட சத்தத்தையே காணுமே அப்படின்னு இவெல்லாம் பேசிக்கிறாளாம். அப்போ குருவாயூரப்பா, கண்ணா நீ என்ன பண்ண தெரியுமா, எழுந்து இருங்கோ நான் போய் பார்த்துட்டு வரேன், நீங்கெல்லாம் சாப்பிடுங்கோ அப்படின்னு சொல்லி, உனக்கா தெரியாது யார் எடுத்துன்னு போயிருக்கா, கண்ணுக்குட்டி இல்லைங்கிறது உனக்கா தெரியாது, இதோ வந்துடுறேன் நீங்க சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு எழுந்து வந்த. எதுக்காக எழுந்து வந்த, பிரம்மாவுடைய திட்டம் என்ன அப்படின்னா, அந்த கண்ணுக்குட்டிகளோடு நண்பர்களையும் சேர்த்து அபகரிக்கணுங்கிறது உனக்கு தெரியும். பிரம்மா நினைக்கிறதுல இருந்து செய்யறதுல இருந்து எல்லாத்தையும் நீதான் முதல் அறிவாய். அப்போ சரி, நண்பர்களையும் அவை அபகரிச்சுட்டு போகணும் இல்லையா, தான் கூட இருந்தா அபகரிக்க மாட்டார் அப்படிங்கிறதுக்காக அந்த நண்பர்களை தனியாக விட்டுட்டு நீ பாட்டுக்கு கண்ணுக்குட்டியை தேட வரேன்னு சொல்லி இப்படி வந்த உடனே பிரம்மாக்கு இது புரியல. பிரம்மா என்ன பண்ணாராம், நண்பர்களையும் அபகரித்து கொண்டு போய் ரெண்டு பேரையும், அதாவது அந்த கண்ணுக்குட்டிகளையும் நண்பர்களையும், ஒருத்தர் ரெண்டு பேர் கிடையாது, அதாவது நூற்றுக்கணக்கில் இருக்கக்கூடிய கண்ணுக்குட்டிகளும் நூற்றுக்கணக்கில் இருக்கக்கூடிய அந்த ஆய்ச்சியர்களுடைய குழந்தைகள் இல்லையா, எல்லாருமே அந்த பாலகர்கள் எல்லாரையும் சேர்த்து கொண்டு போய் அபகரிச்சுண்டு ஒளிச்சு வச்சுட்டாராம். நீ என்ன பண்ற, உன்னை நான் டெஸ்ட் பண்ணி பாக்குறேன் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணனுக்கே ஒரு டெஸ்ட் வச்சாராம் பிரம்மா அந்த இடத்துல. இதோட 2வது ஸ்லோகம் முடியறது. 3வது ஸ்லோகத்துல கிருஷ்ணன் பார்த்தான், பிரம்மா விளையாடியாச்சா, உங்களுடைய விளையாட்டெல்லாம் முடிஞ்சுடுதா, இப்ப ஏன் விளையாட்டை பாருங்க இப்படி சூடு அப்படிங்கிற மாதிரி இப்ப கண்ணன் சொன்னானா, குருவாயூரப்பா நீயே கண்ணுக்குட்டிகளாகவும் கோப்பர்களாகவும் வடிவு கொண்டாய். வத்சாயிதஸ்ததனு கோப கணாயிதஸ்துவம் துவம் மாயயாத்த பகுதா விரஜ மாயயாத்த. அதாவது அது மட்டும் இல்லையா, அதாவது வெறும் அந்த நண்பர்களாகவும் கண்ணுக்குட்டிகளாகவும் மாறுது மட்டும் கிடையாதான், ஷிக்கியத்தின்னு சொல்லக்கூடிய கயிறாகவும், பாண்டன்னு சொல்லக்கூடிய பாத்திரமாகவும், முரளின்னு சொல்லக்கூடிய புல்லாங்குழலாகவும், கவலம்னு சொல்லக்கூடிய கொம்பாகவும், இப்படி அவ கையில என்னென்னமோலாம் கொண்டு வந்திருப்பா இல்லையா, சாப்பாடு கொண்டு வந்திருப்பா. அந்த சாப்பாடு முதற்கொண்டு, டப்பா முதற்கொண்டு, கயிறு முதற்கொண்டு, கழி முதற்கொண்டு எல்லாமாகவும் பெருமாள் ஆனாராம். அனைத்தும் ஆனார் பெருமாள், அனைத்துலையும் வியாபித்து இருக்காங்கிறத எவ்வளவு அழகா நிரூபணமா இருக்கு பாருங்களேன். முன் போல எல்லார்கிட்டையும் விளையாட ஆரம்பிச்சுட்டாராம் பெருமாள், எல்லாமாகவும் மாறி எல்லாரோடையும் இப்போ விளையாட ஆரம்பிச்சுட்டாராம். துவம் மாயயாத பகீதா அப்படின்னா உன்னுடைய ஆச்சரியமான சக்திகளோடு குருவாயூரப்பா நீ என்ன பண்ண, ஒண்ணுமே பண்ணாத மாதிரி உன்னுடைய மாயங்கள்லாம் பண்ணிட்டு அப்படியே நீ அப்படியே ஆயர்பாடிக்கு திரும்பி வந்துட்டியா.
ஒண்ணுமே பண்ணாத மாதிரி எல்லாராகவும் மாறி எல்லா அச்சேதன வஸ்துக்களாகவும் மாறி நீ வீடு திரும்பினாய் அப்படிங்கறதோட 3வது ஸ்லோகம் முடியறது. 4வது ஸ்லோகத்துல இப்போ ஒவ்வொருத்தர் உருவம் எடுத்துட்டு அவரவருடைய வீட்டிற்கு குருவாயூரப்பனே போயாச்சு, கிருஷ்ணனே போயாச்சு. ஆனா ஆசாதி தோசியா அங்க இருக்கிறவெல்லாம் ஆசாதி தோசி ஜனனி பிரதி பிரகர்ஷாத்துன்னு சொல்லும்படியாக உன்னை பார்க்கக்கூடிய விதமே மாறி போயிடுதான். அந்தந்த குழந்தைகளாக இப்ப குருவாயூரப்பன் தான் இருக்கான், கிருஷ்ணன் தான் இருக்கான். இப்போ அவ அந்த 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 குழந்தைகள் மேலையும் அந்த அச்சேதன வஸ்து மேலையும் அப்படி இனம் புரியாத ஒரு பாசம், அன்பு அப்படின்னு அது மேல அப்படி ஒரு என்ன சொல்றது அட்டாச்மெண்டா எல்லாருக்குமே. இப்படி சேத்தன அச்சேதன பாரபட்சம் இல்லாமல் நீ எல்லாத்துக்குள்ளேயும் வியாபித்து எல்லாராகவும் மாறி ஒளி வீசு கொண்டிருந்தாய் குருவாயூரப்பா அப்படிங்கிறது தான் இந்த 4வது ஸ்லோகம். இப்போ அங்க இருக்கிறவா எல்லாரும் பேரானந்தம். வந்திருக்கிறது யாரு? தனக்கு மகனாக வந்திருக்கிறது யாரு? அந்த குருவாயூரப்பனே கிருஷ்ணனே வந்திருக்கான். பேரானந்தம் அடைந்தார்கள் அனைவரும். அங்க இருக்கக்கூடிய பெண்களாக இருக்கட்டும், தாய் பசுக்களாக இருக்கட்டும், அந்த கண்ணுக்குட்டி மேல அவ்வளோ இதுவும் நக்கிண்டே இருக்குமா குழந்தையில அந்த கண்ணுக்குட்டிய. அந்த பெண்கள்லாம் தன்னுடைய பிள்ளைகள்லாம் அணைச்சபடியே கண்ணா கண்ணா கண்ணான்னு அப்படியே உயிரை விட்டுந்தாலாம். அப்படியே வார்த்தைகளால சொல்ல முடியாத ஒரு ஆத்ம சந்தோஷத்தை கொடுத்தாய் குருவாயூரப்பா அனைவருக்கும் அப்படின்னு 5வது ஸ்லோகத்துல சொல்றார். ஆத்மான மேவது பவந்தம் அவாப்பிய சூனும் பிரீத்திம் யயுர்ன கியதி வனிதாஷ்ட காவக. அப்பேற்பட்ட ஒரு என்ன சொல்றது இனம் புரியாத சந்தோஷம், ஆத்ம சந்தோஷத்தோட அனைவரும் சந்தோஷமா இருந்தா அப்படிங்கிறது 5வது ஸ்லோகத்தோட முடியறது. இந்த விஷயம் பலராமனுக்கு கூட தெரியலையா அப்படின்னு குருவாயூரப்பா இது என்ன ஆச்சரியம், உன் கூடயே தான் இருக்கார் பலராமன், ஆனா அவருக்கு கூட இந்த விஷயம் தெரியல அப்படிங்கறது 6வது ஸ்லோகத்துல சொல்றார். ஒவ்வொரு க்ஷணமும் உன்னை ஒவ்வொரு உருவுல உன்னை ஒவ்வொருத்தரும் கொண்டாடிண்டே இருக்கா, ஆனா கூடயே இருக்கிற பலராமனுக்கு தெரியல. இப்படியே 1 வருஷம் போயிடுறது. 1 வருஷம் போன பிறகுதான் பலராமனுக்கும் பெருமாளினுடைய அவதாரமாக இருப்பினும் அவருக்கு கூட அது புரியாம, குருவாயூரப்பா உங்களுக்குள்ளேயே என்ன ஒரு வேறுபாடுங்கிறத இப்ப எங்களால உணர முடியறது. அதாவது பரிபூர்ண அவதாரம் பெருமாள் கிருஷ்ணன், பலராமன் அப்படிங்கிறவர் ஒரு ஆவேச அவதாரம். இருப்பினும் இந்த ஒரு மாயமானது அவராலேயே உணர முடியலையா. 1 வருடம் கழித்து இந்த உண்மையை உணர்ந்தார் பலராமன் அப்படிங்கறத இந்த 6வது ஸ்லோகத்துல எடுக்கிறார். त्वाम अग्रजोपि बुबुदे किल वत्सरान्ते பிரம்மாத்மனோரபி மகான் யுவயோர் விசேஷக அப்படின்னு அந்த 6வது ஸ்லோகம் முடியறது. இப்படி 1 வருடம் கழித்து பிரம்மா மறுபடியும் வரார். நன்ன பாட ஆயிடுதா இல்லையா கண்ணனுக்கு அப்படின்னு ஒரு அகந்தையோட வராராம், மறுபடியும் திரும்பி வராராம். இப்படி ஒளிச்சு வச்ச கண்ணுக்குட்டி அங்க இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாரையும் போய் பார்க்கலான்னு பார்த்தா புதுசும் இருக்கு பழசும் இருக்கு, ரெண்டையும் பார்த்தார். கொஞ்சம் அவருக்கு அப்படியே தலை சுத்தி போயிடுதான். அப்படியே என்ன பண்ணிட்டார், அச்சுச்சோ என்ன நடக்கிறது, தன்னுடைய விவேகத்தையே இழந்தாராம் பிரம்மா. ஏன்னா கண்ணன்ட்டையும் கண்ணுக்குட்டியும் பார்க்கிறார், நண்பர்களையும் பார்க்கிறார், ஒளித்து வைத்த இடத்துலயும் எல்லாம் இருக்கு, எது அசல் எது நகல்னே அவருக்கு ஒண்ணுமே புரியலையாம். இப்படி கண்ணை மூடிண்டு தன்னுடைய தவறை உணர்றார், தியானிக்கிறார். அச்சுச்சோ எப்பேற்பட்ட ஒரு தப்ப பண்ணிட்டேன் அகங்காரத்திலையும் மமகாரத்திலையும் அப்படின்னு உணர்ந்து இப்போ கிருஷ்ணன் தானே முன் வந்து அந்த அவனை ஏற்றுண்டான் இல்லையா, சேத்தன அச்சேதன உருவங்கள்லாம் ஏத்துண்டான் இல்லையா. இப்போ யார் யாரு என்னென்ன எது அசல் எது நகல்ங்கிறது இப்போ புரியறதாம். எப்ப புரியறதாம் பிரம்மாக்குன்னா தன்னுடைய அந்த அகங்கார மமகாரத்தை விட்டு தன்னுடைய தவறை உணர்ந்து தியானிக்கும் பொழுது இப்ப புரியறதாம் அவருக்கு. நாராயணனின் வடிவமாகவே பார்க்கிறார் இப்போ எல்லா வஸ்துக்களையும். பெருமாள் கிருஷ்ணன் கூட இருக்கக்கூடிய அனைத்து வஸ்துக்களையும் அனைத்து நண்பர்களையும் பெருமாளாகவே பார்க்கிறாராம். சங்கு சக்கரத்தோட அனைத்தோடையும் பார்க்கிறாராம். இப்படி அவருக்கே ஒரு நிமிஷம் ஆச்சரியமா எடுத்தான். எப்படி பார்க்கிறாருன்னா மகுடாங்கதாதி பூஷாம் சதுர்புஜயோஜ சஜலாம் புதாபான். பெருமாளுக்கு என்னென்ன லட்சணங்கள்லாம் இருக்குமோ அனைத்து லட்சணங்களும் அந்த அச்சேதன வஸ்துக்கும் இருக்கான், சேத்தன வஸ்துக்கும் இருக்கான். எல்லாத்தையும் அப்படியே தன்னை உணர்ந்து அதை அனுபவிக்கும் பொழுது அவருக்கு புரியறது தான் செஞ்ச என்ன தப்பு பண்ணியிருக்கோம் அந்த அகங்காரத்துலங்கிறது புரியறது. வருஷாவதவ் அதாவது 1 வருஷம் கழிச்சு வந்து அதற்கப்புறம் உணர்ந்த பிறகு அவர் பார்க்கக்கூடிய காட்சி இதுதான் 7வது ஸ்லோகத்தில் அனுபவிக்கப்பட்டிருக்கு. 8வது ஸ்லோகத்துல அந்த காட்சியானது அப்படியே தொடருது. எப்படின்னா பெருமாளுக்கு வந்து வெறும் சங்கு சக்கரம் மட்டும் தானா, இல்ல பிரத்யேகமா என்ன வேணும், பிரத்யேகமேவ கமலா பரிலாலி தாங்கான். மகாலட்சுமியோடு கூடிய திருமேனியோட பிரம்மா உன்னை அனைத்திலும் கண்டார் அப்படின்னு இங்க பட்டதிரில் அனுபவிக்கிறார் குருவாயூரப்பா. அனைத்தையும் உணர்ந்தார்.
அப்படின்னு சொல்லி போகீந்திர போகசயனான் நயனாபிராமான், இப்படி பெருமாளுக்கு சாக்ஷாத் ஸ்ரீயப்பதியான பெருமாள் எப்படி இருப்பாரோ அதை அப்படியே உணர்ந்த தருணம் 8வது ஸ்லோகம். சரி, இப்படி நாராயணனுடைய எண்ணிலடங்காத வடிவங்களை பார்த்ததோடு அது மட்டும் இல்லையா, ஒவ்வொன்றுக்குள்ளேயும் பிரம்மாவையும் பார்க்கிறார். அததான் 9வது ஸ்லோகத்துல சொல்றார். அப்போ தன்னை ஒரு சேவகனாக உணர்கிறார் பிரம்மா. அப்போ பிறகு பெருமாள் என்ன பண்றாராம், ஏகோ பபூவித ததா கவலார்த்த பாணிகியா, அப்படியே பெருமாள் சங்கு சக்கரத்தோட சதுர்புஜத்தோட பெருமாள் பிரம்மாக்கு காட்சி கொடுக்கிறார். எப்பொழுது அவர் தன்னுடைய தவறை உணர்ந்தாரோ அந்த தருணமே பிராட்டி சமேதனாக இருந்து பிரம்மாவிற்கு காட்சி கொடுக்கிறார் பெருமாள். அதுதான் 9வது ஸ்லோகம். இப்படி 10வது ஸ்லோகத்துல பிரம்மா தன்னுடைய அகங்காரம் மமகாரம் ஒழிந்து சத்தியலோகம் திரும்பிடுறார். திரும்பின உடனே இந்த அசல் குழந்தைகள் அச்சேதன வஸ்துக்கள் எல்லாருமே இப்போ வீடு திரும்புறா. 1 வருஷம் கழிச்சு வீடு திரும்புறா. பெருமாள் என்ன பண்ணனா, ரொம்ப சுலபன், தன்னுடைய பராக்கிரமத்தெல்லாம் யாருக்கும் காமிக்கூடாதுங்கிறதுல ரொம்ப நிர்ணயம் பண்ணிட்டு இருந்தானா. அந்த ஒரு கிருஷ்ணாவதாரத்துல என்ன பண்ணானா, இந்த 1 வருட சம்பவம் அனைத்தும் எல்லாருடைய நினைவுல இருந்து மறைக்கிற மாதிரி ஒரு லீலை பண்ணிட்டானாம் பெருமாள். மாயனை பாடேலோர் இல்லையா, இப்பேற்பட்ட லீலைகள்லாம், அந்த மாய லீலைகள்லாம் வார்த்தைகளால சொல்ல முடியுமா, இதை உணரத்தான் முடியும் இல்லையா. எப்பொழுதும் போல அவன் நடந்துட்டானா அந்த குழந்தை எல்லாம். இப்படி கிருஷ்ணன் செய்த மாய லீலைகளில் பல 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 இருந்தாலும் அதில் அனுபவிக்க வேண்டிய ஒரு லீலை இந்த பிரம்மா தன்னுடைய அகங்காரத்துல பண்ணின அந்த ஒரு விஷயத்திலிருந்து மீண்டு வந்து எப்படி அந்த விரோதிகளை அழித்து, பிரம்மாவினுடைய அகங்கார மமக்கார விரோதிகளை அழித்து எப்படி பெருமாள் தன்னுடைய அந்த மாய லீலைகளை எப்படி பிரகடனம் பண்ணினார் அப்படிங்கிறத நம்ம இந்த 52வது தசகத்தை கொண்டு நம்ம அனுபவிச்சோம். இன்னைக்கு 10 பெண்களை எழுப்பி முடிச்சாச்சு. அதற்கான அதி ஆச்சரியமாக 52வது தசகத்தையும் நம்ம இன்னைக்கு அனுபவிச்சிட்டோம். நாளைக்கு 16வது பாசுரத்தோடு மிக ஆச்சரியமான ஒரு நாராயணிய தசகத்தையும் சேர்ந்து அனுபவிப்போம். அஸ்மத் குருப்யோ நமக. ஆண்டாள் திருவடிகளே சரணம். சீரார் தூப்பில் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.